கிட்டத்தட்ட 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம். ஹalleluya. தீர்க்கதரிசி வாதாரி ராஜாவை பார்த்தவன கேட்கிற ராஜா, ஐயோ இஸ்ரவேலை கலக்கப்படும் நீர் அல்லவா? அப்ப தீர்க்கதரிசி அப்படியே பதில் சொல்றாரு, நான் ஒண்ணும் கலக்கப்படலையா, இதனுடைய கட்டளை மீறி நடந்ததுனால, உங்க தகப்பன் வீட்டால நடந்ததுனால இந்த கஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்தது. 3 வருஷம் பஞ்சத்துல பயங்கரமான பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனாலும் ஆண்டவர் கைவிடல. நம்ம நினைவுறுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. நம்ம நினைவுறுகிற தேவன். ஹalleluya. தேசங்கள் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, இவ்வளவு நாள் நீங்க குண்டி குண்டி நடந்தது போதும். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், ஆண்டவரா இல்ல உலகமா, ஆண்டவரா இல்ல எல்லாத்தையும் விட்டுங்க. ஆண்டவர் சமூகத்தை நீங்க வாங்கினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஹalleluya. அவங்க தளர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பரிட்டாங்க. ஹalleluya. இஸ்ரவேல் ஒரு மனதோடு கர்த்தர் சமூகத்தில் உங்க வாழ்க்கையில தளர்க்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நீங்க மாற்றணும். உங்களுக்கு விடுதலை உண்டாக்குற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றணும். உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எதனா தடையா இருக்கு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். அதெல்லாம் உங்க இருதயத்தை உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றணும். தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை அப்பா சமூகத்தில் நீங்க செப்பரிடணும். அவங்க செப்பரிட்டாங்க. ஹalleluya. கர்த்தர் அந்த பலியை சுமந்த காணிக்கையா அடிச்சு கொண்டார். ஹalleluya. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப தூரத்துல போய் பாரு, சமுத்திரத்துல பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியுதா? தூரத்துல போய் பாரு. ஒரு தடவை போனாரு, ஒரு மாற்றமும் இல்லப்பா. நான் ஒரு சமூகத்துல வந்து நிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லப்பா. மறுபடியும் போய் பாரு. 2வது தடவை போனாரு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லப்பா. நான் ஏதாவது நேரத்துல போய் சபைக்கு வாரப்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லப்பா. கிட்டத்தட்ட 7வது வாட்டி பார்க்க போது சொல்லுவாங்க, ஐயா ஒரு மனிதனின் உள்ளங்கையில் சிறிய மேகவாரிகளை காண்கிறேன். ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கு வழியே இல்லாம இருக்கலாம். ஒரு காரியம் நடக்கக்கூடிய காரியங்களுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கலாம். கிட்டத்தட்ட 7வது வாட்டி நான் சொல்றேன், ஓ ஒரு சிறிய மேகம், ஒரு சிறிய மேகம், ஒரு சிறிய மேகம், ஓ சிறிய ஒரு கொஞ்சம் சான்ஸ் இருந்தா போதும். ஆவியானவரே எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவரால் கூடும். ஹalleluya. ஒரு சிறிய ஒரு மனிதன் கையளவு மேகம் ஒரு பெரிய மலையான தேசத்துல கட்டளையிட்டது. நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க இந்த பாலாளின் தலை நசுக்கிறோம்ப்பா. நான் துதிக்க எனக்கு பதில் கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் ஜெபிக்க எனக்காக இறங்கி வருவீங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு மறக்காம நீ கரத்தை பிடிச்சு நடத்த என் தெய்வம் ஆண்டவரே. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என் சிலை இருப்ப மாற்றி அந்த சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து எடுத்து வந்தீங்க அப்பா. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா, அதற்கு ஒரு சித்தம் உண்டு அப்பா. நான் வெறுமை போறதுக்காக அல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரு சிறிய மேகம் அந்த பெரிய மலையை கொண்டு வந்தது ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க ஒரு சின்ன அற்புதம் செய்தாலும் அது பெரிய காரியங்களை அது எங்க தேசத்துல என் குடும்பத்துல சம்பவிக்க போகிறபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. 3 வருட நாளுகள் பஞ்சமா இருந்த காரியங்கள் எல்லாம் மாறி அந்த தேசத்தை செழிப்பை உருவாக்கியது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பஞ்சங்கள் எல்லாம் மாறணும், நீங்க வேதனைகள் எல்லாம் மாறணும். இயேசுவே நீ ஒரு பெரிய மலையை, ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ வைக்கிறபடியாக உமக்கு நன்றி அப்பா. ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் தலை நடிக்க ரசிக்கிறேன். நான் துதிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பா இறங்கிடுவார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். I say,
நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி கொண்டு கீழே கொண்டு விசுவாசத்தோட கீழே கொண்டு காராமல் நடப்பே பின்னிட்டு காராமல் அழைத்தவர் கரம் நடத்தும் அதை அழைத்தவர் கரம் நடத்தாமே உங்க அபிஷேகம் உங்க வசதி எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை செங்கடலை சிறந்தே செவ்வையான பாதை தந்தே கோட்டைகளை யோசனையா தகத்தே கொடியாசே கோஷங்களை மாற்றுங்க கோஷங்களை மாற்றுங்க மாற்றுங்க எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றினோம் எங்கள் தந்தையே எங்கள் தேவனே
எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் நீங்க ஒரு கருணையை பருவத்தை நீங்க ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, செழிப்பான நாட்களை எங்களுக்கு முன்பாக நீட்டினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க தவிர்க்கப்பட்ட பணிகளை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஐயா. நாங்கள் குந்தி நடக்க மாட்டோம்ப்பா. நாங்கள் உலகத்து மேல கண்ண வைக்க மாட்டோம்ப்பா. உங்க சமூகத்தில் நாங்கள் இடையா இருப்போம்ப்பா. ஆண்டவரே, விட்டு கொடுக்காம உங்களோடு நாங்கள் இருப்போம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கண்டு ஒரு மாதிரி இழுத்து நாங்கள் ஆயுதப்படுத்தி வைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. இயேசுவே, உமக்கு நன்றியப்பா. இயேசுவே, உமக்கு நன்றியப்பா. தலைமுறைகள் தாண்டி இருக்கும் தயவு, தலை வெந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலைமுறைந்து வாழ செய்யும் தயவு. தயவு பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியப்பா, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு அப்பா, தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சொல்லுங்கப்பா, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தலைமுறைகள் அடைக்கலமானவரே, தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியும் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியும் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்து. தயவு செய்யப்பா, தயவு பெரியப்பா, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட
போதும் என் வாழ்விலே. இயேசுவே நீங்க போறோம்ப்பா. நீங்க பலவீன நேரத்துல உங்க பலவீனங்களை பூர்ணமாய் காத்தது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு முன்னாக வந்த கண்மலை போன்ற ஆண்டவரே ஒரு பெரிய பிரச்சனை சமூகத்துல நாங்கள் வந்தோம்ப்பா. ஆனது பனியை போல மாற்றினீரே ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக ஒரு செங்கடலை நீங்க இரண்டாய் பிளந்து ஆண்டவர் செங்கடலையே எங்களுக்கு மதிச்சுவாய் எங்களுக்கு பாதுகாப்பாய் மாற்றினது எங்கள் தெய்வமே. நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில போதும்ப்பா. என்ன வந்தாலும் ஆண்டவர் நீங்க எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவர். எங்க